சிறுதானிய சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சிறுதானியத்தை வச்சு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே ஒரு மிக்சிங் பவுலில் வடிகட்டி எடுத்துக்கிடலாம். வடிகட்டின வெள்ளை தண்ணியில் 2 கப் சிறுதானிய சத்து மாவு உள்ளே சேர்த்து கெட்டியாக கலந்து எடுத்துக்கிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி பிடி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லா மாவுலேயும் இதே மாதிரி சின்ன சின்னதாக பிடி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்குவோம். அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோடனே எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே சேர்த்து மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் சிறுதானிய இனிப்பு கொழுக்கட்டை ரெடி.